வணக்கம். மக்களுக்கு எதிரான மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல குரல் கொடுப்பது ஓபிஎஸ் தான் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கண்டனத்தை ஓபிஎஸ் அவர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மற்ற எந்த கட்சிகளும் இது போல கண்டனத்தை பதிவு பண்ணுறதில்ல. ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து எந்த ஒரு மக்களுக்கு உண்டான எதிர்வினையாற்றக்கூடிய மக்களுக்கு விரோதமான செயல்களோ அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு வேறு மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அதற்கு முதல்ல குரல் கொடுத்து கண்டனத்தை பதிவு செய்வது ஓபிஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதிமுகனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதிமுகனுடைய சட்ட விதிமுறைகளை சட்ட திட்டங்களை தன் சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக மாற்றி அமைக்க முயற்சி பண்ணும்போது அதிமுகனுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பல தேர்தல்களை தோல்வியடைகின்ற போது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு பின்னடைவுக்கும் வாக்கு வங்கி சரிவிற்கும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்க கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிறாங்க, கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஏன்னா செயற்குழு பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக சட்ட விதிமுறைகளை மாற்றும் பொழுது அமைதியாக இருந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்குவதற்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஏன்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து நிற்கின்ற பட்சத்தில் நமக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காது. நம்ம ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் பல தேர்தல்களில் ஜெயிச்சிருக்கிறோம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியிருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு போய் நம்ம ஒரு அமைச்சராக ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்து நம்ம பல தேர்தலை சந்தித்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்காதா ஜெயிக்குமான்னு தெரியாத ஒரு சூழலில் இன்னைக்கு எடப்பாடி மீது பல அதிருப்தியோட நிலையில தான் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த பரபரப்பான குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பிலிருந்து கீழே இறங்கிதான் இருக்கிறாரா, இல்லை தலைமை பண்பை இன்னும் மேல மேல ஒரு நன்மதிப்பை பெறுகின்ற வகையில் முயற்சி பண்ணி ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வகையில் ஒரு வலுவான இடத்திற்கு தான் எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸும் இபிஎஸும் பிரிந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கட்சியில் அதிமுகங்கிற ஒரு ஒற்றுமை அணியோடு இணைந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி மற்ற கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இணைத்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நின்றால் அதிமுகவிற்கு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு பார்வையும் இருக்கிறது. உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியும் சரி ஓ பன்னீர்செல்வம் சரி கட்சியில் இணைவது அதிமுகவிற்கு ஆரோக்கியமானதா? அப்படி ஆரோக்கியமான எப்பவுமே ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேர் இணைந்திருக்கின்ற போது அதற்கு ஒரு பலம் தான், பிரிந்திருந்தால் அதற்கு பலவீனம் தான். அப்படின்ற பட்சத்தில் ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்கிறது இல்லைங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஒன்றிணைக்கப்படும், ஒன்றிணைந்து ஆக வேண்டும், ஒன்றிணைக்கப்படும் அப்படிங்கிற நிபந்தனையோட ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கிறது. அதிமுகனுடைய தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அதிமுகவில் இன்றளவும் இருக்கிறாங்க. இந்த நிலை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பல தேர்தல்கள் எப்படி தோல்வி சந்தித்தாரோ அதே போல 2026 தேர்தலையும் தோல்வி தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி அடையக்கூடாது, அதிமுக மீண்டும் இப்படி ஒரு தோல்வி அடையக்கூடாது அப்படின்னா நாம் முன்னடைய வேண்டும் அப்படிங்கிறதான் அதிமுகனுடைய ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க, நீ வெளியில் இருக்கிறாங்க, கட்சி சின்ன எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஓ பன்னீர்செல்வம் வெளியே இருக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஐ கட்சியில் மீண்டும் இணைத்தால்தான் அதிமுகவிற்கு வலுவாக இருக்கும். பிரிந்திருக்கிறவர்கள் வெளியில் இருந்தால் நிச்சயமாக அதற்கு பலவீனம் தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய அரசியல் கணக்கு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனமாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய சட்ட திட்டங்களை மாற்றி தன் சுயலாபத்திற்காக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை தன் பக்கம் கட்டுக்கோப்பாக வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தலை சந்தித்தால் அது மிகப்பெரிய பின்விளைவையும்
தோல்வியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒற்றுமைப்பட்டால் தான், நாம் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 தேர்தலை நாம் சந்திக்க முடியும், சந்தித்தால் தான் வெற்றி பெற முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் பின்னடைவிக்க போகின்ற போது அதிமுக மீண்டும் அழிப்பதை தான் போகணும்னு பல விமர்சனங்களை ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து முன்வைக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் அரசியலுடைய வியூகமாகவும் அரசியல் கணக்காகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.